மறைந்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மறைந்த ப. சிவந்தி ஆதித்தனின் வாழ்க்கையின் சில பக்கங்களை திரும்பி பார்க்கலாம். ஆதித்தனார் கோவிந்தம்மாள் தம்பதியின் 2வது புதல்வராக 1936 செப்டம்பர் 24ஆம் தேதி ப. சிவந்தி ஆதித்தன் பிறந்தார். சென்னை ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில் படித்த பின் மாநில கல்லூரியில் படிப்பை தொடர்ந்து BA பட்டம் பெற்றார். கல்லூரியில் படிக்கும்போது தேசிய மாணவர் படை தளபதியாக இருந்ததுடன் சென்னை மாநகரில் உள்ள அனைத்து கல்லூரிகளின் NCC படைகளுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். சிறந்த வீரர் விருது பெற்றார். ப. சிவந்தி ஆதித்தனிடம் 1959ஆம் ஆண்டு தினத்தந்தியின் நிர்வாக பொறுப்பை ஆதித்தனார் ஒப்படைத்தார். அந்த சமயத்தில் சென்னை, மதுரை, திருச்சி ஆகிய 3 இடங்களிலிருந்து மட்டுமே தினத்தந்தி வெளிவந்து கொண்டிருந்தது. சிவந்தி ஆதித்தனின் நிர்வாக திறமையில் தினத்தந்தி நாளுக்கு நாள் வளர்ந்து பெங்களூரு, மும்பை, பாண்டிச்சேரி உட்பட 15 நகரங்களிலிருந்து வெளிவருகிறது. அதிக விற்பனையுள்ள தமிழ் நாளிதழ் என்ற பெருமையை 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 1 கோடிக்கும் மேல் வாசகர்களை கொண்ட நம்பர் 1 நாளிதழாக தினத்தந்தி திகழ்கிறது. திருச்செந்தூரில் ஆதித்தனார் நிறுவிய கல்லூரியை பல்கலைக்கழகம் அளவுக்கு சிவந்தி ஆதித்தன் உயர்த்தினார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் இன்ஜினியரிங் கல்லூரி, கோவிந்தம்மாள் ஆதித்தனார் பெண்கள் கல்லூரி, ஆதித்தனார் கல்லூரி ஆகியவற்றின் தலைவராகவும், டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்பயிற்சி கல்லூரி, டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வி கல்லூரி ஆகியவற்றின் நிறுவன தலைவராகவும் இருந்து வந்த சிவந்தி ஆதித்தன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் செனட் உறுப்பினராகவும், சென்னை பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். பத்திரிகை, விளையாட்டு, கல்வி ஆகிய துறைகளில் செய்த சேவையை பாராட்டி இவருக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 1994 நவம்பர் 23ஆம் தேதி டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1995ஆம் ஆண்டிலும், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 2004ஆம் ஆண்டிலும், சென்னை பல்கலைக்கழகம் 2007ஆம் ஆண்டிலும் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கின. 1982ஆம் ஆண்டும் 1983ஆம் ஆண்டும் தொடர்ந்து 2 முறை சென்னை மாநகர ஷெரீப்பாக நியமிக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் ஏராளமான கோவில் திருப்பணிகளையும் சிவந்தி ஆதித்தன் செய்துள்ளார். இந்த திருப்பணிகளின் சிகரமாக திகழ்வது தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ராஜகோபுரத்தை கட்டியதாகும். 200 ஆண்டுகள் மொட்டை கோபுரமாக இருந்த இந்த கோபுரத்தை 178 அடி உயரத்துக்கு வானலாவும் ராஜகோபுரமாக கட்டி 25/6/1990 அன்று குடமுழுக்கு விழாவை நடத்தி வைத்தார். விளையாட்டுத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியவர் டாக்டர் சிவந்தி ஆதித்தன். 1978ஆம் ஆண்டு டிசம்பரில் தாய்லாந்து தலைநகரான பாங்காங்கில் நடைபெற்ற 8வது ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு சிவந்தி ஆதித்தன் தலைமையில் சென்ற இந்திய அணி 11 தங்கப்பதக்கம், 11 வெள்ளிப்பதக்கம், 6 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 28 பதக்கங்களை வென்றது. இதுவரை இந்தியாவுக்கு வெளியே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்கு அதிக பதக்கங்கள் கிடைத்தது இந்த போட்டியில்தான். சிறந்த விளையாட்டு வீரரான சிவந்தி ஆதித்தன் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் வென்றுள்ளார். அகில இந்திய கராத்தே ஃபெடரேஷன் நிறுவன தலைவர், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் வாழ்நாள் தலைவராக 2000ஆவது ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல்வேறு விளையாட்டு அமைப்புகளிலும் அங்கம் வகித்து வந்த சிவந்தி ஆதித்தன் விளையாட்டுத் துறைக்கான உலக வரைபடத்தில் இந்தியாவை ஆழமாக பதிவு செய்தவர் என்று கூறினால் அது மிகையல்ல. சிவந்தி ஆதித்தன் பலமுறை உலகை வலம் வந்தவர். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு அவர் பலமுறை சென்று வந்துள்ளார்.